அக்கா, நீங்க யாரு? நீங்க யாரு? இந்த வீட்டை பாத்துக்கிறவன். ஐயாவும் அம்மாவும் வெளியில போயிருக்காங்க. அக்கா எங்க? ஓஹோ, நீங்க இந்த வீட்டு சொந்தக்கார அம்மாவுடைய தங்கச்சியா? இப்ப அவங்க எங்க இல்லம்மா, வீட்டை வித்து விட்டு வேற இடத்துக்கு குடி போயிட்டாங்க. அக்கா வீட்டு வித்துடுச்சா? எங்க அக்கா எங்க இருக்கு? தெருக்கோடியில இருக்காங்கம்மா. அக்கா, அக்கா விஜயா, விஜயா நீ வந்துட்டியா? விஜயா நீ வந்துட்டியா? விஜயா, அக்கா, அக்கா, விஜயா, விஜயா, அக்கா, எந்த கோலத்துல என்ன பாக்கணுங்கிறதுக்காக இந்த கோலத்துக்கு நீ ஆளானியோ, எந்த உடையில என்ன பார்த்து சந்தோஷம் பண்ணுங்கிறதுக்காக உன்னுடைய துன்பங்களை எல்லாம் நீ சைடுல உன்னுடைய அருமை தங்கச்சி வந்திருக்கு. காத்து தீர என்ன பாத்துக்கா, பாத்துக்க. விஜயா, நீ வக்கீல் பட்டம் வாங்கிட்டியா? வக்கீல் பட்டம் வாங்கிட்டியா? வாங்கிட்டக்கா. ஆண்டவனே, ஆண்டவனே, என் ஆசையை நிறைவேற்றிட்டேன். என் தங்கச்சி வக்கீலாயிட்டா, என் தங்கச்சி வக்கீலாயிட்டா. அப்பா, அம்மா, நான் மரபொம்மை வச்சு விளையாடிட்டு இருந்த சின்ன வயசுல என் மடியில நீங்க போட்டுட்டு போன உங்க குழந்தைய நானே வளர்த்து ஆளாக்கி வக்கீலுக்கு படிக்க வச்சுட்டேன், வக்கீலுக்கு படிக்க வச்சுட்டேன். அம்மா, அவளை ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, அவளை ஆசீர்வதிங்க. அக்கா, என் வாழ்வுக்கு ஒளி கொடுக்கறதுக்காக எரிஞ்சு எரிஞ்சு கருகி போன தியாக தீபமே, என் தெய்வமே, முதல்ல நீதான் என் ஆசீர்வதிச்சு. நல்லா இருமா, நல்லா இரு. அக்கா, அக்கா, விஜயா, ஏக்கா, நான் படிச்சு பட்டம் வாங்கினா போதும்னு பரம்பரையா வாழ்ந்த வீட்டை வித்துட்டு இந்த ஓலை குடிசையில வந்து கிடக்குறியே, இது உனக்கே நியாயமா? இல்லம்மா, இதெல்லாம் உனக்கு முந்தையே தெரிஞ்சா படிப்படியோட மறந்துட்டு எங்க அக்கா தான் முக்கியம்னு உங்ககிட்ட ஓடி வந்திருப்பேன்னு. அதனாலதாமா உனக்கு தெரியப்படுத்தாம இருந்துட்டேன். ஓஹோ, ஆமா, வீட்டை எப்ப வித்த? ஒரு 5-6 மாசம் இருக்கும். நான் தோழிகளோட இங்க வந்திருந்தேனே, அதுக்கப்புறமா? அதுக்கு முந்தைய. புரிஞ்சுக்கிட்டேன். வீட்டை வித்தது எனக்கு தெரியக்கூடாது, நீ குடிசையில இருக்கிறத பார்த்து என் கூட வந்தவங்க என்ன குறைச்சலாம் நினைக்க கூடாதுங்கிறதுக்காக வீட்டை வாங்கினவங்க கிட்டே போய் பிச்சை கேட்டு அங்கேயே தங்கி இருந்து எங்களுக்கு விருந்து வச்சு அனுப்பி இருக்கு. அப்படித்தானே? என்னம்மா இப்படி எல்லாம் கேக்குற? ஏன் இப்படி பாக்குறேன்? உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? இந்த உலகத்துல நான் பிறந்ததுல இருந்து உங்ககிட்ட பெற்றிருக்கிற கடனையெல்லாம் தீர்க்கறதுக்கு இந்த ஒரு பிறவி போதாம இன்னும் பல பிறவி எடுக்கணுமே, அதுக்கு தெய்வம் மனசு வைக்குமான்னு பாக்குறேன். என்ன பைத்தியம் மாதிரி பேசுற? ஆமாக்கா, என் மேல உனக்கு இருக்கிற பாசம் உன்னை தெய்வம் ஆக்கிடுச்சு, என்ன பைத்தியம் ஆக்கிடுச்சு. தெய்வமும் பைத்தியமுமா நீயும் நானும் காலங்களை எல்லாம் கடந்து யுக யுகமா வாழ்ந்துகிட்டு இருப்போம்க்கா. வீடு போனா போகட்டுமா, நீ வக்கீல் ஆயிட்டல, அதுவே எனக்கு ஒரு பெரிய ஆஸ்தி. அக்கா, முதல்ல நான் கோர்ட்ல வழக்காட போறதுக்கு முந்தி உங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போவேன். அப்பதான் எடுத்து எடுப்புல எனக்கு வெற்றி கிடைக்கும். எப்பவுமே உனக்கு வெற்றிதாமா. ஏன்னா சின்ன வயசுலயே அக்கா நியாயத்துக்காக சொந்த பந்தம்னு கூட பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவேன். அதை வச்சுதாமா நான் சொல்றேன். விஜயா, விஜயா, நீ முதல்ல கச்சேரியில போய் பேசும்போது நான் எங்கேயாவது ஒளிஞ்சிருந்து உன்னை பார்த்து பார்த்து பூரிச்சு போவேனே. அக்கா, நாளைக்கே நீங்க கூட பட்டணத்துக்கு போறீங்க. ஐயோ சாமி, நான் கூட வா. பின்ன இனிமே உனக்கு இங்க என்ன வேலை? விஜயா, ஐயா, இதுவரைக்கும் உங்க அக்கா உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிடுச்சு. இனிமேதாம்மா நாம அதுக்கு செய்ய வேண்டிய மங்கள காரியங்களை செய்யணும். என்னய்யா இதெல்லாம்? ஆமாக்கா, ஐயா சொல்றது உண்மைதான். ஐயா, அக்கா கல்யாண விஷயமா நீங்க ஏதாவது யோசனை பண்ணிருக்கீங்களா? இனிமே தானா? இதுக்கு முந்தி எத்தனையோ தடவை முயற்சி பண்ணேன்.
தங்கச்சி படிப்பு முடியட்டும், பட்டம் வாங்கட்டும், அது வரைக்கும் கல்யாண பேச்சையே எடுக்காதீங்கன்னு என்ன கண்டிச்சு வச்சிருந்தேன்ல. இப்போ உன் படிப்பு முடிஞ்சது. நானும் ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கேன். என்னையா? கோயம்புத்தூர்ல ஒரு மாப்பிள்ளை இருக்கிறதாவும் அவருக்கு பெண்ணு தேவைப்படுறதாவும் கேள்விப்பட்டேன். எனக்கு வேண்டியவருக்கு எழுதிருக்கேன். பதில் வந்ததோ நானே போய் பார்த்து பேசிட்டு வரலாம்னு இருக்கேன். அது வரைக்கும் அக்கா இங்க தனியா இருக்கணுமே. இது வரைக்கும் நீங்க தான் இங்க துணையா இருந்தீங்களோ? அம்மா, என் பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணத்தை முடிக்காம இந்த ஏழை உயிர் போகாதுமா. நல்லம்மா, நீங்க எங்க பார்த்து ஏற்பாடு செஞ்சாலும் சரிதான். கல்யாணம் நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆட்டம்மா. விஜயா, அக்கா கூட பேசிக்கிட்டு இருந்தா போதுமா? உத்தியோகம் ஊருக்கு போவனா? ஆமா ஆமா, மறந்தே போயிட்டேன். கல்யாண விஷயமா லெட்டர் எழுதியிருந்தாருன்னு சொன்ன பாருங்க, அந்த பெரியவர் இவர்தான். கும்பிடுறேன். வணக்கம். ஏதாவது சாப்பிட்டீங்களா? ஐயாதான் பிரபல நீதிபதி. சுந்தரம்னு பேரு. ஐயா, அவங்க சமூகத்துல பொண்ணை பத்தி சில வார்த்தைங்க சொல்லணும்னு ஆசைப்படுறேன். தாராளமா சொல்லுங்க. பொண்ணு நாட்டுப்புறங்க, அதனால குத்தம் இல்லை. எழுது படிக்க தெரியாதுங்க, அது ஒரு குறையும் இல்லை. பரம ஏழைங்க. பரவாயில்லைங்க. ஐயா, ஒரே ஒரு தங்கச்சி மட்டும்தாங்க. இருந்த சொத்தெல்லாம் வித்து தங்கச்சிய வக்கீலுக்கு. அப்படியா? வாழ்க. இவ்வளவு நாளா நான் கல்யாணம் செய்யாம காத்துக்கிட்டு இருந்ததே இப்படி ஒரு பெண்ணுக்காக. என்ன, இறந்து போன என் தாய் இருந்தா இந்த குடும்பத்தை எப்படி நடத்துவாங்களோ, என் தம்பியை எப்படி பொறுப்பா கவனிச்சுக்குவாங்களோ, அப்படி பொறுப்பா நடந்துக்கிற ஒரு பெண் தான் எனக்கு தேவை. அதுக்கு அழகோ அந்தஸ்தோ படிப்போ பணமோ தேவையில்லை. மனசு திறந்து சுருக்கமா சொல்றேனே, இந்த வீட்டுல மனைவிங்கிற பெயரால ஒரு தெய்வம் நடமாடணும். மனைவியை பார்த்தா கணவனுக்கு ஆசை ஏற்படும் சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்றது என்னன்னா, என் மனைவியை பார்க்கும் போது எனக்கு பயமும் பக்தியும் உண்டாகணும். பொண்ணோட போட்டோ பாருங்க. பேர் என்ன? ஜானகி. முகூர்த்தத்துக்கு நாள் பாருங்க. பொண்ணு பாக்குறது மத்த சம்பிரதாயங்கள்லாம் எந்த ஆடம்பரமும் தேவையில்லை. ஐயா, எங்க அப்பா ஒரு பெரிய எஸ்டேட் ஓனர். ஏராளமான சொத்துக்கள் இருந்தது. இருந்தாலும் ஒரு எளிமையான குடும்பத்து பெண்ணை தேர்ந்தெடுத்து தான் கல்யாணம் கிட்டார். இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்து வாழ வைக்கணும்ன்ற என்னுடைய அப்பாவுடைய அந்த கொள்கையை தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால என் கல்யாணம் ரொம்ப எளிமையான முறையில் நடந்தா போதும். கல்யாண செலவு கூட என்ன சேர்ந்ததுதான். வரதா, பஞ்சாங்கத்தை எடுத்துக்கா. மன்னிக்கணுங்க, கல்யாணம் அவங்க பூர்வீக கிராமத்துலதான் நடக்கணும்னு பொண்ணோட விருப்பம்ங்க. அப்படியா? ரொம்ப சௌரியமா போச்சு. இன்னும் எளிமையா நடக்கும். ஐயா இந்தாங்க. அப்புறம் வேலை பேச வேண்டாம், நாளை பாருங்க. பாத்தியம்மா, கொடுத்தவன் கேட்கறதுக்கே பயப்படுற இந்த கொடுமையான காலத்துல வாங்கினவன் வலிய கொடுக்க வர்றான்னா அது நம்முடைய செய்யலாம். அவன் முருகன், அதோட உன் மனசு, உன் மனம் போல மாங்கல்யமும் குணம் போல குடும்பமும் அமைஞ்சிடுச்சுமா. மகராசி ஆயிடுச்சா?